சார், உங்களை பார்த்து 2 நாள் ஆச்சு. என்னங்க சார், ஊருக்கு போயிருந்தீங்களா? ஆமாம் தம்பி, 2 நாளாக ஒரு சின்ன வேலை இருந்தது, ஊருக்கு போய் முடிச்சுட்டு வரலான்னு வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். இதான் அப்படியே ஆத்தங்கிற பக்கம் வந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரிங்க சார். அப்புறம் நேற்று உங்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல லட்சுமி அம்மா, அவங்களுக்கும் அந்த பக்கத்தில் இருக்காங்க பார்வதி அம்மா, அவங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டாங்களே, என்ன விஷயம் சார்? அதுவா தம்பி, லக்ஷ்மி அம்மா வீட்டில் வேப்ப மரம் வளரு முன்னாடி இருக்குது. அந்த வேப்ப மரத்தில் இலைகள்லாம் காற்றுக்கு விழுந்ததுன்னா பார்வதி அம்மா வீட்டு வாசலில் விழுந்துருதான். பூரா இலைதல்கள் குப்பையாக போகுதான். அந்த அம்மாவுக்கு குனிஞ்சு கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா வேப்ப மரத்தை வெட்ட சொல்லி லட்சுமி அம்மாட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கேட்கலன்னு நேற்று கொஞ்சம் வாக்குவாதம் பலமாக ஆயிடுச்சு. அப்படிங்களா சார்? ஓ, மரம் வெட்டுற பிரச்சனையா? ஏன் சார், மரம் இருந்தால் நல்லது தானே சார். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை கொடுப்போம்னு நம்ம சொல்கிறோம். மரத்தை போய் வெட்டுவாங்களா சார்? ஏன் சார் மரத்தை வெட்ட சொல்லி அவங்க சொல்கிறாங்க? ஓ, குப்பை கூட்டுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு மரத்தை வெட்ட சொல்கிறாங்களா? ஏன் சார், இதெல்லாம் நல்லது தானே சார். காலையில் எழுந்திரிச்சு அந்த மரத்தை இலைகள் கீழே விழுந்ததெல்லாம் கூட்டி பெருக்கி வாசல் வச்சு கோலம் போடுறது எவ்வளோ பெரிய உடம்புக்கு நல்லவான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அதைத்தான் தம்பி நானும் அவங்களுக்கு சொன்னேன். மரங்கள் நிழல் கொடுக்கும். 2வது, நம்ம தெருவில் இப்படி மரம் இருந்ததுன்னா நம்ம தெருவுக்கு வெயில் காலத்தில் நம்ம தெருக்குழுக்குழுன்னு இருக்கும். எல்லோரும் வந்து தங்குறதுக்கோ உட்கார்றதுக்கோ ஒரு நல்லா இருக்கும். உட்காந்து பேசலாம், விளையாடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2வது, வைரஸ் நோய்கள் நம்ம தெருக்குள்ளே வராது. வேப்பமரம் இருந்ததுன்னா அந்த பகுதியில் இருக்க வைரஸை வேப்பமரம் தாக்க விடாது அப்படின்னு நான் சொன்னேன். கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் வேப்பமரம் பக்கத்தில் இல்லைன்னு இலையை பிடுங்குறதுக்கு எங்கெங்கேயோ போய் பிடுங்கி கொண்டாந்து அவங்கவுங்க கேட் வாசலில் தொங்க விட்டீங்க. இப்போ நம்ம வீட்லேயே ஒரு மரம் இருந்தால் அது எதுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? நமக்கு எல்லா விதமான நோய்களும் வராது, நம்மளை அண்டாது. வேப்பமரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வேப்பமரத்தை அதனால தான் தெய்வமாக வழிபட்டாங்க. அதுக்காகத்தான் வேப்பமரத்தை யாரும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை சாமியாக கும்பிட்டு ஒரு மஞ்சள் துணியெல்லாம் கட்டி குங்குமம் அதெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு எல்லாரும் அம்மனாக வழிபடுச்சுனாங்க. அப்போத்தானே வெட்ட மாட்டாங்க வேப்பமரத்தை அப்படின்னு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு ட்ரிக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கேட்டுக்க மாட்டாங்களே சார், அவங்களுக்கு டிவி பார்க்கவே நேரம் சரியா போகுது. இவங்க வந்து இதில் வந்து கூட்டுறதாவது தெளிக்கிறாவது பெருக்கிறதாவது அப்படின்னு உங்களை தான் கிண்டல் அடிப்பாங்க. தம்பி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க தம்பி. நல்ல விஷயங்களை நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. நம்மளால் முடிஞ்சது சொல்லுவோம். அவங்க மனசில் பட்டு திருந்துனா நல்லது தானே எல்லாருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லி வச்சோம். அவங்க இந்த மாதிரி விஷயங்களை இப்படி எடுத்து சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த மாட்டேன். சரிம்மா, உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, 2 பேரும் பெட்ரோல் போட்டு ஸ்பா கிளாஸ் எக்ஸசைஸ் கிளாஸ்ன்னு போகிறீங்க. அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் மந்த்லி எவ்வளோ கட்டுறீங்க? அதுக்கு மந்த்லி ஃபீஸ் கட்டணும். அது போக அவங்க மெட்டீரியல்ன்ற பேரில் கையில் ஒரு பேண்டேஜ், காலில் ஒரு பேண்டேஜ், தலைக்கு ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி பெருசாக அப்படின்னு கொடுத்து அது பத்தாதுன்னு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வந்து கிளியர் பண்ணணும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி என்னென்னத்தையாவது சொல்லி செலவு இழுத்துடுவாங்க. செலவு கூட பண்ணிட்டு போயிடலாம். 2 பேருக்கும் மந்த்லி நீங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளோ பே பண்ணுறீங்க? இந்த பேமெண்டெல்லாம் பண்ணி
அவங்க ஒரு டேப் ஆன் பண்ணி 1 2 3 கையை தூக்கு, 1 2 3 கையை திருப்பு, 1 2 3 காலை நீட்டு, 1 2 3 காலம் பழைய இடத்துக்கு கொண்டு போ, 1 2 3 தலையை ஆட்டு, நல்லா மாவாட்டுற மாதிரி தலையாட்டு. அப்புறம் 1 2 3 குறுக்க பிடிச்சிக்கிட்டு ஹிப்பை இந்த இப்படி ரிங் போட்டு ஆட்டின மாதிரி ஆட்ட சொல்லுவாங்க அப்படின்னு. ஏம்மா உங்களை குரங்கோட்டம் படுத்துகிற மாதிரி படுத்துகிறாங்களே காசையும் வாங்கிக்கிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையாம்மா? அது உங்களுக்கு பெருமையாக தெரியுது. ஏம்மா நம்ம வீட்டில் இருக்க வேப்ப மரமோ என்ன மரமோ அதோட இலைகளை காலையில் எழுந்திரிச்சு கூட்டி பெருக்கி போட்டு நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து, அது ஒரு எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் அது. ரெண்டாவது, நம்ம முன்னோர்கள் அம்மி ஆட்டுக்கல் அரைப்பது துவைப்பது இந்த வழக்கமாக கொண்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே செய்கிறதில்ல, எல்லாமே மிஷின்தான். தட்டு கழுவ கூட சோம்பேறித்தனை மிஷின் வந்துடுச்சு. அப்புறம் உடம்பு வெயிட்டு போடும், பிபி வரும், சுகர் வரும், தேவையில்லாத ஹார்ட் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் காசையும் கொடுத்து நீங்கள் இதை பூரா நீங்கள் விலைக்கு வாங்குறீங்க. அதை விட்டுட்டு நம்ம முன்னோர்கள் மாதிரி வீட்டில் நம்ம இந்த வேலைகளை அன்றாட வேலைகளை நம்ம செய்தோமே ஆனால் நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராது, பிபி சுகர் எதுவும் வராதுமா. எதுக்கு இல்லாட்டியும் மந்த்லி 2 பேருக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க, மெட்டீரியல் வாங்குறீங்க, இதெல்லாம் கல்குலேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிடுச்சு. எது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, இந்த மந்த்லி பேமெண்ட் உங்களுக்கு மிச்சம் சொன்னேன்ல, அது எப்படியும் ஒர்க் அவுட் ஆகி அந்த அம்மா போகாது. நாளையிலேருந்து இடத்துல எல்லாம் அள்ளும் பாருங்கள். நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே சார், நீங்கள் இதை சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எதுக்காகவாக இல்லாட்டியும் அவங்களோட பணம் மிச்சமாகும். அதுக்காகவாவது இனிமே அவங்க சண்டை போடாமல் மர நிலைகளை கூட்டி பேக்கி அந்த வேலைகளை செய்து பயனடையட்டும் சார். வாங்க சார், நம்ம போவோம்.